மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இறை இன்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை வழிப்பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது இந்த தவம், உபகாரம், இதை பற்றி பேச இருக்கிறோம். இந்த தவம் என்பது என்ன, உபகாரம் என்பது என்ன, இது ரெண்டை பற்றி மிக சுருக்கமாக கூறிக்கொண்டு இதற்கான விளைவுகள் என்ன அதை பற்றியும் காண்போம். தவம் என்பது நம் உடலை பேணி பாதுகாப்பது. உபகாரம் என்பது பிற உயிர்களை, உடல்களை பேணி பாதுகாப்பது. தவம் என்பது நம் உயிர், நம் உடல். உபகாரம் என்பது பிற உயிர், பிற உடல், இதை பேணி காப்பது. இதைத்தான் இன்று நாம் காண இருக்கிறோம். நமது உடல் அணுக்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல்தான் அனைத்து உடல்களும், அனைத்து உயிர்களும். இந்த உடலும் உயிரும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிறது. உடல் இல்லை என்றால் உயிர் இல்லை, உயிர் இல்லை என்றால் உடல் இல்லை. அதை தாண்டி மனம் என்ற நிலையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த உடல் இயக்கம் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? நாம் உண்ணும் உணவின் மூலமாக, பெரும்பாலும் நாம் உண்ணும் உணவின் மூலமாகத்தான் இந்த உடல் இயக்கம், உயிர் இயக்கம், மன இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் பசியோடு பட்டினியோடு இருக்கும்போது இந்த உடல், உயிர், மனம் இயங்குவதில்லை. எனவே இந்த உடல், உயிர், மனத்திற்கு தேவை உணவு. இந்த உணவு என்பது இறை பொருள் நமக்கு வழங்கியிருக்கும் கொடை. நம்மை படைத்ததே இந்த அணுக்களின் கூட்டமைப்பாக ஒன்று சேர்ந்து ஒரு கோர்வையாக, ஒரு பௌதீக உடலாக இருந்து இயக்க வைப்பதே இந்த இறைப்பொருள் என்னும் அணுக்கூட்டமை. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அணுக்கூட்டங்களாகத்தான் இருக்கிறது. இதை நாம் உணர வேண்டும். உணர்ந்தோர் மேல்நிலைக்கு செல்கிறார்கள், உணராதோர் எப்படி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இந்த அணுவின் நிலையை உணர்ந்து கொண்டு அனைத்துமே அணுக்களின் கூட்டு, அனைத்துமே இறைப்பொருளின் விரிவாக்கம், அனைத்துமே இறைப்பொருளின் காட்சியே என்று உணர்ந்தால் நம்மில் வருத்தமோ அல்லது வாழ்க்கையில் சலிப்போ தோன்றாது. அனைத்துமே இறைவன், இறைவன், இறைவன் என்று நாம் உணர வேண்டும். இந்த இறைப்பொருள் கொடுத்த ஆற்றலை நாம் இந்த பஞ்ச இந்திரியங்கள் வழியாக இழந்து கொண்டிருக்கிறோம். உண்ணும்போது காந்த ஆற்றல் நாவின் வழியாக இழக்கப்படுகிறது, பார்க்கும்போது கண்ணின் வழியாக இழக்கப்படுகிறது, நுகரும்போது மூக்கின் வழியாக இழக்கப்படுகிறது, ஒளி வாங்குதல் மூலம் காதின் வழியாக, ஒளி வாங்குதல் மூலம் காந்த ஆற்றல் காதின் வழியாக இழக்கப்படுகிறது. இந்த உடல் இன்பம் என்று சொல்லிக்கொண்டு பல நிலைகளை நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்பொழுது இந்த தோல் வழியாகவும் அந்த சக்தியின் நிலை, என்னும் ஆற்றல் நிலை இழக்கப்படுகிறது. இந்த ஆற்றல் நிலை இழக்கப்படும் போது நமக்கு சோர்வு ஏற்படுகிறது, நமக்கு கோபம் வருகிறது. ஏன் கோபம் வருகிறது என்றால், நமக்கு காந்தாற்றல் என்று சொல்லக்கூடிய நிலை குறையும் போது நமக்கு ஒரு நிலை தடுமாற்றம் ஏற்பட்டு, அந்த நிலை தடுமாற்றத்தை நம்மால் சரியாக இயக்க முடியாமல் அல்லது இயங்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இதை தவிர்ப்பது எப்படி என்றால், இந்த ஆற்றல் குறையும் போது உணவின் மூலமாக ஆற்றலை பெறுவது என்பது ஒரு நிலை. இந்த ஆற்றல் நிலை இன்னும் மேம்படுத்த வேண்டும் அல்லது இந்த செல்கள் அனைத்தும் புத்துணர்ச்சி பெற வேண்டும் என்றால் அதற்கு தேவை தவம் என்கின்ற தியானம். தவம் என்பது ஏதோ மதம் சார்ந்த ஒரு விஷயம் அல்ல. அதை தாண்டி இது உடல், மனம், உயிரை சார்ந்த விஷயம். இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ தவம் என்பது ஒரு மதத்திற்கு உட்பட்டது என்று நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. தவம் என்பது இறைப்பொருளை உள்வாங்குவது, இறைப்பொருளை சேமிப்பது, இறைப்பொருளோடு இணைந்து செயலாற்றுவது. இதுதான் தவம். அந்த தவம் ஏற்றும் போது
நாம் தூங்குவதல்ல தவம். ஆரம்ப நிலைகளிலே தூக்கம் வருவது இயற்கைதான். ஏனென்றால் அந்த வழியை நாம் வந்துவிட்டோம். கண்ணை மூடினால் தூக்கம் என்பதுதான் நமக்கு தெரிந்த ஒரு பதிவு. எனவே கண்ணை மூடிவிட்டால் தூங்கி விடுகிறோம். அதை தாண்டி சக்கரங்களை இயக்க வேண்டும். சக்கரங்கள் இயங்கும் போதுதான் குண்டலினி மகாசக்தி அந்த சக்தியானது எழுச்சி பெற்று மேல் நோக்கி செல்கிறது. குண்டலினி மகாசக்தி உறக்க நிலையிலே பிறப்பு உறுப்பிற்கும் கடி உறுப்பிற்கும் இடையே முதுகுத்தண்டு முடியும் இடத்திலே ஒரு பெட்டகத்தில் வைத்து பத்திரமாக பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த பூட்டப்பட்டிருக்கும் இறைநிலை குண்டலினி மகாசக்தி எழுப்பப்பட வேண்டும் என்றால் அதை முறையாக கையாள வேண்டும். எப்படி நாம் சமைத்த உணவு சமைக்கும் போது வெப்பம் தேவையோ அதுபோல ஒரு வெப்பநிலை நமக்கு தேவைப்படுகிறது இந்த தவம் ஏற்றும் போது. அந்த வெப்பநிலையை தருவது மூச்சுக்காற்று என்னும் நாசி. இந்த நாசி வழியாக அமர்ந்து நாம் ஒரு இடத்திலே அமர்ந்து தியானிக்கும் போது நாசி வழியாக காற்று இறைக்காற்றாக மாற்றப்படுகிறது. இறைக்காற்றாக மாற்றப்படும் போது அந்த வெப்பநிலை அங்கே உருவாக்கப்படுகிறது. குளிர்ந்த நிலையிலே சந்திரகிளையாகவும் வெப்பநிலையிலே சூரிய கிளையாகவும் இறைநிலையிலே சுழுமுனையாகவும் மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றப்படும் அந்த வெப்பக்காற்று குண்டலினி மகாசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த முதுகுத்தண்டின் கீழே இருக்கக்கூடிய நிலை உஷ்ணப்படுத்தப்படுகிறது சுத்த வெப்பநிலையிலே. அந்த சுத்த வெப்பநிலையை உஷ்ணப்படுத்தப்படும் போது அங்கே என்ன நடக்கிறது என்றால் அங்கே ஒரு இறைநிலை என்று சொல்லக்கூடிய அந்த தவ ஆற்றல் மேம்படுகிறது. தவ ஆற்றல் மேம்படும் போது அந்த குண்டலினி மகாசக்தி மேலெழுந்து சென்று தலை உச்சி வரை செல்கிறது. தலை உச்சி வரை செல்லும் போது சக்கரங்கள் வழியாக செல்கிறது. மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசக்தி, ஆக்கினை, துரியம் என்ற நிலையிலே அந்த சக்கரங்கள் இயக்கப்படுகிறது. சக்கரங்கள் இயக்கப்படும் போது அங்கே ஆற்றல், காந்த ஆற்றல் உள்வாங்கப்படுகிறது. இப்பொழுது ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் இந்த தண்ணீரை சூடுபடுத்த வேண்டும், அல்லது வேறு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு என்ன தேவை? உபகரணம் தேவை. அந்த உபகரணம் இருந்தால்தான் தண்ணீர் சூடுபடுத்தப்படும். முதலில் அதற்கு பாத்திரம் வேண்டும், நீர் வேண்டும், அதை வெப்பப்படுத்துவதற்கு வெப்பம் வேண்டும். இது இருந்தால்தான் தண்ணீர் சூடாகும். அந்த நிலை அன்றி அந்த சூடான தண்ணீர் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. அதுபோல்தான் இந்த உடலிலே சக்கரங்கள் இறையை எழுச்சி பெற வேண்டும் என்றால் சக்கரங்கள் இயக்கப்பட வேண்டும். சக்கரங்கள் தான் உபகரணம். இந்த உபகரணம் வழியாகத்தான் இறையாற்றல் பாதை அமர்ந்திருக்கிறது. இறைப்பாதை அங்கே இருக்கிறது. இறைப்பாதை என்பது அந்த இறைவன், குடிகொண்டிருக்கும் இறைவன், குண்டலினி மகாசக்தியாக உள்ளே இருக்கும் இறைவன், கண்ணுக்கும் தெரியாத இறைவன் அங்கே விளைந்து கொண்டிருக்கிறான். நாம் கண்ணுக்கு தெரியாத இறைவனை மறந்துவிட்டு ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில். இது சரியா தவறா என்று தெரியவில்லை. இதற்கான கேள்வியை உங்களிடம் விட்டு விடுகிறேன். நீங்களே இதை உணருங்கள். உடலிலே அத்துணை இறைத்தன்மை இருக்கிறது. அந்த இறைத்தன்மை அதை நாம் சரியாக இயக்குகிறோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அந்த இறைத்தன்மையை நாம் சரியாக இயக்கிவிட்டால் நமது மனம் அடங்கிவிடும், உயிர் அழகாக இயங்கும், உடல் நோயற்ற தன்மையில் இருக்கும். இந்த நோயற்ற தன்மை வேண்டுமென்றால் முறையான தவம் ஏற்ற வேண்டும். இந்த தவம் ஏற்றும் போது அந்த அழிவுத்தன்மை நமக்கு குறைகிறது. ஏனென்றால் நமது மனமானது நல்ல நிலையை மட்டுமே சிந்திக்க ஆரம்பிக்கிறது. தீய வழிகளை சிந்திப்பதில்லை. நல்ல வழிகளை சிந்திக்கும் போது மனம் ஆனந்த நிலையிலே இருக்கிறது. ஆனந்த நிலையில் இருக்கும்போது அனைத்து உயிரின் மீதும் அன்பு வருகிறது, கருணை வருகிறது, இரக்கம் வருகிறது. இந்த அன்பு, கருணை, இரக்கம் வருவதற்கு மூல காரணமே தவம் என்கின்ற ஒரு
பெரும் பேராற்றல் வழியாகத்தான். இந்த அன்புகரனை இரக்கம் வேண்டுமென்றால் தவம் என்பது இங்கே முக்கியமானதாக ஆகிவிடுகிறது. எனவே இந்த தவம் உணவை தாண்டிய விஷயம். இந்த உணவை தாண்டிய விஷயம் என்பது தவம். இந்த தவத்தை மேற்கொள்ள வேண்டும் முறையாக. இரண்டாவது, உபகாரம். உபகாரம் என்பது என்ன? உபகாரம் என்பது பிற உயிர்களுக்கு நன்மை செய்தல், அல்லது பிற உயிர்கள் பசியோடு பசிப்பிணி என்ற நிலையில் இருக்கும்போது அந்த பசிப்பிணியின் நிலையை தீர்த்து வைப்பது. வள்ளல் பெருமான் அழகாக கூறுகிறார், மோட்ச வீட்டின் திறவுகோல் இந்த ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்பது என்ன என்றால், ஜீவகாருண்யம் என்பது பிற உயிர்கள் துன்பப்படும் போது எந்த வழியில் துன்பப்பட்டாலும் அந்த வழியை நீக்குவது அல்லது களைவது. இந்த களைவதன் மூலமாக அந்த உயிர், அந்த பிற உயிரின் உடல், உயிர், மனம் நன்றாக இயங்குகிறது. தன்னை போல் பிறரை நேசிக்க வேண்டும் என்று ஞான பெருமக்கள் கூறிதான் வருகிறார்கள். தன் உடல், தன் மனம், தன் உயிர் எப்படி இருக்கிறதோ அதுபோல்தான் பிற உயிரும் பிற மனமும் பிற உடலும் இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த உபகாரம் என்பது மிகப்பெரிய ஒரு செயலாக இருக்கும். உபகாரம் என்பது பசிப்பிணியை தீர்ப்பது. வள்ளல் பெருமான் இதற்கு அழகாக சொல்லியிருக்கிறார். வள்ளுவரும் கூறியிருக்கிறார், அற்றாறு அழிவசி தீர்த்தல் அழுதருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்கிறார். இது 226வது குறள். இந்த குறளிலே அற்றார் என்றால் பிற உயிர் எதுவுமே உணவுக்கு வழியில்லாத நிலையிலே உள்ளவர்களுக்கு உணவு கொடுப்பது அவன் பிற்காலத்திலே தனக்கான பொருளை சேர்த்து வைக்கும் ஒரு பெட்டகமாக இருக்கும் என்கிறார். அதுதான் உண்மை. வள்ளல் பெருமானும் அதைத்தான் கூறுகிறார். எனவே இந்த உடல், மனம், உயிரை, நமது உடல், மனம், உயிரையும் காப்போம். பிறர் மனம், உடல், உயிரையும் காப்போம். அந்த பிறர் மனம், உடல், உயிரை காக்கும்போது இந்த பிரபஞ்சம் முழுவதும் அலையாற்றலாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த அலையியக்கம் என்பது நம்மை அடையும். எப்படி மல்லிகை தோட்டத்திலே சென்றால் மல்லிகை மனம் நாம் கேட்காமலே நாம் சுவாசிக்கிறோமோ, அதுபோல நாம் பிறருக்கு அந்த செய்யும் உபகாரம், பசி தீர்த்தல் என்கின்ற நிலை இருக்கும்போது அவருடைய மனம் நம்மை நினைத்து, யார் புண்ணியமானோ இந்த உணவை நமக்கு கொடுத்தார் என்று நினைக்கும் போது இரையாற்றலுக்கு தெரியும் நாம் கொடுத்த உணவு என்பது. எனவே அந்த உணவு கொடுக்கும்போது அலையாற்றலாக நம் உடலை, நம் மனதை, நம் உயிரை அடைகிறது. அந்த அலையக்கம் எப்படி மல்லிகை மனம் வருகிறதோ அதுபோல நமது இந்த உயிரை அடைகிறது. நமது பதிவு என்பது கெட்ட பதிவு குறைந்து நல்ல பதிவு வருகிறது. நல்ல பதிவு வரும்போது நமது ஆற்றல் குறைவின்றி மேலும் மேலும் பெருக்கப்படுகிறது. மேலும் மேலும் பெருக்கப்படும் போது இந்த உடலானது நீண்ட நெடிய நாளுக்கு நோயற்ற தன்மையோடு வாழ்கிறது. ஏனென்றால் செல் அழிவு என்பது குறைந்து விடுகிறது, செல் பெருக்கம் என்பது நிறைந்து விடுகிறது. எனவே இந்த நிறைந்த நல்ல செல்களோடு இயங்கும் போது உடல், மனம், உயிர் என்கின்ற நிலை நன்றாக இயங்கும் நண்பர்களே. எனவே நமது உடலை உணவு தாண்டி தவத்தின் வழியாகவும் பிற உடல்களை, பிற உயிரை, பிறர் மனத்தை புண்படுத்தாமல் உபகாரம் என்கின்ற வழியிலே, எந்த வழியிலாவது ஞான பெருமக்கள், வள்ளலாரும் திருவள்ளுவரும் கூறிய அறிவுரை ஏற்று நாம் வாழ்வோம் என்று கூறி இந்த சிறிய பதிவை நிறைவு செய்கிறேன். இது தொடர்பான பதிவுகள் மீண்டும் மீண்டும் நாம் சிந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி.